ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு தரமான எபிசோடு. வழக்கம் போலவே இந்த எபிசோட் டீடைல்ஸ், ஆக்ட்ரஸ் பேரெல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அப்பாவை காமிக்கிறாங்க. அந்த ஆள் டேபிளில் உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருக்க, அவன் பொண்ணு அப்பதான் உள்ள வர்றா. இந்த இடத்துல எபிசோட் பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க, ஹோம் ஸ்கூலிங் அப்படின்னு. டேடி, ஹோம்ஒர்க் எல்லாம் பார்த்தீங்களா, எவ்வளவு கஷ்டமா கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறா. டேடியும், ஹேய், நாங்கள் படித்ததெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போல்லாம் உங்கள் மொபைலில் தட்டினீங்கனாலே எல்லா ஆன்சரையும் கொடுத்துரும். ஆனால் நாங்கள் படித்த காலத்துலலாம் இப்படி இல்லை, கஷ்டப்பட்டு புக்கை மனப்பாடம் பண்ணணும் தெரியுமா. டேடி, போர் அடிக்காதீங்க டேடி, ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன். எனக்கு பிடிக்காத சப்ஜெக்டே இந்த ஹோம் சயின்ஸ் தான். வீட்டு பாடமே எனக்கு பிடிக்காது. நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல நீங்கள் தான் தேவையில்லாமல் இந்த குரூப்பில் நான் சேர்த்தி விட்டீங்க. இப்போ பாருங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஹேய், ஏமா நீ கவலைப்படுற? உன் ஸ்டெப் டேடி நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், விடு. உனக்கு இப்போ என்ன டவுட்டுங்கிறத சொல்லு, நான் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஆரம்பத்தில் இருந்தே உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல எனக்கு விருப்பமே இல்லை. ஆனால் உங்கள் அம்மா தான் என் பேச்சை கேட்காம புடிவாதமாக நீ ஸ்கூலுக்கு போகணும்னு ஒத்த காலில் நின்னா. என்னோட அழகான இந்த ஸ்டெப் டாட்டரு கவலைப்பட்டா என் மனசு தாங்குமா? நான் இருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் ஏற்றுறேன் உன் மண்டைக்குள்ள அப்படிங்கிறா. ஓ டேடி, தேங்க்யூ டேடி. இந்த வீட்டில் எனக்கு சப்போர்ட்னா நீங்கள் மட்டும்தான். சரிம்மா, இப்போ இந்த புக்கை புரட்டலாமா? ஓகே டேடி, ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு என்ன ஹோம் சயின்ஸா? வீட்டு வேலைகளை பற்றின ஒரு பாடம். இந்த சப்ஜெக்டில் நீ கண்டிப்பாக பாஸ் பண்ணாதான் உன்னோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். இதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உனக்கு சொல்லித்தர வேண்டியது இருக்கும். டேடி சொல்கிறது எல்லாத்தையும் நீ அப்படியே ஃபாலோ பண்ணணும். என்ன? ஓகே டேடி, நீங்கள் எது சொல்லி நான் மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். எங்கே அந்த புக்கு இங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கின ஸ்டெப் டேடியும், என்ன அறியாதான் அந்த பொண்ணோட பேர், இவ்வளவு கஷ்டமாக கொடுத்து வச்சிருக்கானுங்க. நம்ம சாப்டர் பை சாப்டரா படிக்கலாம். முதல் சாப்டரு மனைவிக்கான கடமைகள், இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க பாரு, போட்டிருக்கான் பாரு, ஒரு மனைவிங்கிறவ என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு போட்டிருக்கு பாரு. அதாவது காலையில நேரத்துல எந்திரிச்சு புருஷனுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் குக் பண்ணணும், அப்புறம் குழந்தைய குளிக்க வச்சு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். இதுக்கு இடையில மத்தியானம் லஞ்சை ரெடி பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வேலைக்கு போற புருஷனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும். இத்தனையும் பண்ணி முடிச்சுட்டு மத்தியானமா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரமா ஆஃபீஸ் முடிஞ்சு வர கணவனுக்கு தேவையான ஸ்நாக்ஸு அல்லது ஃப்ரூட் சாலடு இதெல்லாம் பண்ணி ரெடியாக வச்சிருக்கணும். முக்கியமாக வேலை முடிஞ்சு வர புருஷங்கிட்ட அவன் மூடு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். சப்போஸ் அவன் ஏதாவது மூட் அவுட்டாக வந்தான்னா அவங்கிட்ட கொஞ்சம் நெருக்கம் காமிச்சு அவன் மூட மாற்றணும். அவனே வேண்டான்னு ஒதுங்கி போனாலும் அப்படி போக விடாம அவன் கூட ரொம்ப நெருக்கத்தை காமிக்கணும். முக்கியமாக அவன் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மனைவி போய் தூங்கிடக்கூடாது. புருஷனுக்காக வெயிட் பண்ணி அவன் வந்ததுக்கு அப்புறம் அவன் கூட அப்படி இப்படின்னு சில விளையாட்டுகள்லாம் விளையாண்டுட்டு அப்புறமா தூங்கணும். பாரு, ஒரு மனைவியா இருக்கிறது எவ்வளவு பெரிய சிரமங்கிறது பாரு. ஆமாம் டேடி, படிக்கிறதுக்கே தலை சுத்துது. காலையிலிருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாயந்தரம் கணவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வேற அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் கூட பிரச்சனை இல்லை டேடி, ஆனால் காலையிலிருந்து வேலை செய்கிறதான் செம போரிங் வேலை. ஆமா டேடி, மம்மி இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு பண்ணுவாங்களா? ஆமாமா, உங்க அம்மா ஒரு சிறந்த மனைவி. அவளை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா. கிட்டத்தட்ட உங்க குணமும் உங்க அம்மால பாதி இருக்கு அப்படின்னு சொல்லி அரியாவை பார்க்கவும், தேங்க்யூ டேடி, நான் அம்மா மாதிரி இருந்தா உங்களை மாதிரியே எனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைப்பாங்கல்ல, அப்படின்னா நான் ரொம்ப லக்கி தானே டேடி அப்படின்னு கேட்குறா. அது போகட்டும், இப்போ இந்த ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு 2 பேர் வேணுமே. கணவனோட வேலை என்ன, மனைவியோட வேலை என்னன்னு 2 பேர் இருந்தால் தானே இது கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே நீ ஒருத்தி தான் இருக்க. இந்த வயசான உன்னோட ஸ்டெப் டேடி தவிர வேற யாரும் இல்லை. ஆமாம் டேடி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யதார்த்தமாக பொண்ணு கேட்குறா. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் நான் தானே பார்த்தாகணும். நீ வேற நல்லா படித்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும். அப்படின்னா நம்ம 2 பேரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் முடியும். கண்டிப்பாக டேடி, நீங்கள் என்னோட நல்லதுக்கு தான் எல்லாம் சொல்லித் தருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எப்படியாவது இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும் டேடி, அதை பற்றி நீ கவலைப்படாதம்மா. கண்டிப்பாக உன்னை பாஸ் பண்ண வச்சிருவேன். இப்போ இந்த புக்கெல்லாம் மூடு. ப்ராக்டிக்கலாகவே நான் உனக்கு மனைவிங்கிறத எப்படி இருப்பா, ஒரு குடும்பம்னா எப்படி இருக்குங்கிறத நான் உனக்கு ப்ராக்டிக்கலாகவே சொல்லித்தரேன். டேடி, என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னா நான் மனைவி, நீங்கள் கணவனா, அந்த மாதிரியா சொல்ல வரீங்க அப்படின்னு புரியாமல் டேடியை பார்த்து கேட்குறா. என்னம்மா பண்ணுறது, அதான் நான் அப்போவே சொன்னேனே, நான் தான் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். நீ வேறு இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும் இல்லை, அப்பா உனக்கு அப்பா ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தா தானம்மா எல்லாம் உனக்கு தெரியும். அது வந்து டேடி, நம்ம 2 பேரும் ஒய்ஃபும் ஹஸ்பண்டுமா இருந்தால் அது ரொம்ப சில்லியாக இருக்காதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த புக்கில் போட்டிருக்கிறத நான் உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். அதுக்கு நம்ம 2 பேரும் அந்த கேரக்டராக மாறினா தானே முடியும். ஒரு மனைவிக்கு என்னெல்லாம் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லித்தர முடியும். அப்படின்னா டேடி, நான் மனைவியாகவும் நீங்கள் கணவனாகவும் நடிக்க போகிறோமா? ஆமாம், ஒரு நாள் முழுக்க நம்ம கணவன் மனைவியாக நடிக்க போகிறோம்.
அப்போ தானே உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லித்தர முடியும். உனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பாரு, ரொம்ப ஃபன்னாக இருக்கும். கண்டிப்பாக டேடி, ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். நீங்களும் எனக்கு சொல்லி தந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு பொண்ணு சந்தோஷப்படுறா. இப்போ உங்கள் அம்மாவோட அந்த ஏப்ரான் இருக்குல்ல, சமையல் பண்ணும்போது அந்த ஒரு துணி மேலே போடுவாள்ல, அதை போய் எடுத்துக்கோ. எடுத்துட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் முதல்ல கழுவ ஆரம்பி. அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத நான் இந்த புக்கை படிச்சுட்டு வந்து சொல்கிறேன். ஓகே டேடி, செம ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்னு சிரிச்சுட்டே பொண்ணும் போகிறா. அவள் போனதுக்கப்புறம் டேடி இங்கே மண்டையை ஆட்டிக்கிறான். பொண்ணை தேத்தி கொண்டு வரதுன்னா எவ்வளவு கஷ்டமான வேலை அது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா பொண்ணு பாத்திரங்கள் வீட்டிருக்கிறா. தேய்ச்ச டம்ளரவே தேய்ச்சிட்டு இருக்கிறா. அவன் முகமே வாடி போய் கிடக்குது. இதை நோட் பண்ண ஸ்டெப் டேடியும் பக்கத்தில் வந்து, என்னம்மா வேலையெல்லாம் எப்படி போகுது? போங்க டேடி, ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழக்கமே இல்லை, உங்களுக்கு தெரியும் இல்லை? கரெக்டுமா, எனக்கு தெரியும். ஆனால் இதே மாதிரி நீ போகிற வீட்லேயும் இருக்க முடியுமா சொல்லு? உன் புருஷன் வீட்டில் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் தான் பொண்ணை தப்பாக வளர்த்தி வச்சுட்டோம், ஒரு வேலையும் சொல்லித்தரல அப்படின்னு தானே எங்களை குறை சொல்லுவாங்க. உன் ஸ்டெப் டேடிக்கு அப்படி ஒரு தப்பான பேரை வாங்கி கொடுக்க போறியா நீயே? கண்டிப்பாக இல்லை டேடி, நான் போகிற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுப்பேன். அது போகட்டுமா, இனிமேல் என்னை டேடின்னு கூப்பிடாத. ஏன்னா இப்போ நான் உன் டேடி கிடையாது. கரெக்டு, நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட், சரியா அப்படின்னு சொல்லி பொண்ணு சிரிக்கவும், சரிதான், அதனால் இனிமேல் என்னைய ஹனின்னு கூப்பிடு அல்லது டார்லிங்னு கூப்பிடு. நான் உன்னை ஹனின்னு தான் கூப்பிடுவேன். 24 மணி நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் லைஃபுக்கு நம்ம போயிடுவோம். என்ன புரிஞ்சுதா? ஓகே டேடி அப்படின்னு சொன்ன பொண்ணு, சாரி ஹனி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. நான் போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன், நீ உன்னோட டார்லிங்க்கு சமையலை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு குறும்பு பார்வை பார்த்துட்டு டேடி போகவும், இந்த டேடி எப்பவுமே குறும்புக்கார டேடி தான் அப்படின்னு பொண்ணும் சிரிச்சுக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே டைனிங் டேபிளுக்கு வந்த பொண்ணும், டேடி நைட்டு டின்னர் ரெடி, உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் சுட சுட இருக்கு, அது போக அந்த உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பார்த்து உங்க பொண்ணோட சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னவ தலையை தட்டிக்கிறா. மறந்துட்டேன் டேடி, ஹனி உங்க ஒய்ஃபோட சமையல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவ போக முற்பட, டார்லிங் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி அப்பா அவனை நிறுத்துறான். என்ன டேடி, அங்க பாரு, பின்னாடி அந்த ஏப்ரான் நீ சரியா கட்டவே இல்லை, நான் அதை சரி பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு அந்த பின்னாடி அந்த ஏப்ரானோட முடிச்ச போடுறான். அவன் கை எங்கெங்கேயோ படுது. போய் உன்னோட ஃபுட்டும் எடுத்துட்டு வா, நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பொண்ணோட பேக்கில் ஒரு தட்டு தட்டுறான். எக்ஸ்கியூஸ் மீ டேடி, என்னது இது அப்படின்னு பொண்ணு புரியாமல் திரும்பி கேட்க, என் மனைவியை செல்லமாக ஒரு தட்டு தட்டுனேன், இப்படிதாம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க அன்பை பரிமாறிக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா டேடி, எனக்கு இது தெரியவே இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போகிறா. டேபிளில் உட்காந்த டேடியும், இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எப்படி இவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரப்போறேன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறான். டே இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குதுடா. அந்த பொண்ணு வேணா கேனமாக இருக்கலாம், பார்க்குற நாங்கள் ஒன்றும் கேனம் இல்லைடா, உன் எண்ணம் என்னங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்னு நமக்கு புரியுது, ஆனால் அந்த பொண்ணுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நைட்டு அவன் பெட்ரூமில் டேடி அப்படியே சாஞ்சு படுத்திருக்க, உள்ளே வந்த பொண்ணும், டார்லிங் என்ன அதுக்குள்ளே தூங்கிட்டீங்க? நான் தூங்கலாமா, உனக்கு அடுத்த கட்டமாக எதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். நைட்டு 10 மணிக்கு மேலே நீ என்னடா சொல்லி கொடுப்ப? சரி, இவன் சொல்லி கொடுக்கறத அந்த பொண்ணு ஏற்றுக்கிட்டா நமக்கு என்ன பிரச்சனை? சரி சொல்லுமா, இது வரைக்கும் உன்னோட அன்பான கணவன் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு உதவிகரமாக இருந்துச்சா? எஸ் டார்லிங், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் தெரியுமா. இதோ உங்களுக்கு பெட்டும் விரிச்சு கொடுத்தாச்சு, நீங்கள் தாராளமாக படுத்து தூங்கலாம். குட் நைட் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிளம்ப, ஹனி எங்கே போகிற அப்படின்னு இவன் கேட்குறான். என்னோட ரூமில் நான் படுக்க போகிறேன் அப்படின்னு பொண்ணு சொல்லவும், நோ அதான் தப்பு பண்ணுறேன், நம்ம கிளாஸ் இன்னும் முடியல, இன்னைக்கு நம்ம 2 பேரும் கணவன் மனைவி, அதனால் மனைவி எங்கே தூங்கணும்? கணவனோட ரூமில் தானே தூங்கணும். ஸோ என் பெட்டில் என் பக்கத்தில் தான் நீ இன்னைக்கு தூங்க போகிற அப்படின்னு அப்பங்காரன் சொல்லவும், ஓகே ஹனி அப்படியே பண்ணலாம். நைட்டும் எனக்கு ஏதாவது கிளாஸ் இருக்கா ஹனி அப்படின்னு வெள்ளந்தியா பொண்ணும் கேட்க, இனிமேல் தான் முக்கியமான கிளாஸ் இருக்குது. இந்த பெட்டில் நான் வைக்கிற டெஸ்ட்டை நீ பாஸ் பண்ணாதான் நீ ஒரு சிறந்த மனைவியாக இருப்ப. கண்டிப்பாக டார்லிங், நீங்கள் சொல்லித்தரது ஒவ்வொன்றும் என் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணும் அவன் பக்கத்தில் படுக்கிறதுக்கு வரா. இந்த இடத்துல இந்த எபிசோடை முடிக்கிறாங்க.